இது மிகவும் அமைதியான ஒரு சிறிய கிராமத்தின் கதை. அந்த கிராமம் எப்போதும் குழந்தைகளின் சிரிப்பாலும் பறவைகளின் குரலாலும் நிறைந்து இருக்கும். ஆனால் ஒரு நாள் அந்த கிராமத்தை ஒரு பெரிய புயல் தாக்கப் போகிறது என்று அனைவரும் பயப்படத் தொடங்கினர். மரங்கள் சாயத் தொடங்கின, வானமும் இருண்டது. ஆனால் அந்த கிராமத்திலிருந்த சிறியரு குழந்தைகளின் மனம் மட்டும் இன்னும் நம்பிக்கையுடன் இருந்தது. காரணம், அவர்கள் கையில் இருந்த ஒரு சிறப்பு பொருள், கண்ணனின் மயில் புல்லாங்குழல். அந்த புல்லாங்குழலில் இணைக்கப்பட்டிருந்த மயில் இறகை கிருஷ்ணன் அருளாக கிராமத்துக்கு வந்ததாக அவர்கள் நம்பினர். அந்த மயில் இறகு ஒரு சாதாரண இறகல்ல. அது மெதுவாக அசைந்தால் கூட வண்ணங்களின் ஒளி பறந்து சுற்றியுள்ள இடத்தை அமைதியாலும் ஆற்றலாலும் நிரப்பும். குழந்தைகள் அனைவரும் சேர்ந்து அந்த புல்லாங்குழலை மெதுவாக ஊதினர். அவர்கள் மனங்களில் இருந்த நல்ல எண்ணங்களும் கிருஷ்ணனை நினைத்த பக்தியும் அந்த ஒலியுடன் கலந்தது. அதிசயம் நடக்கத் தொடங்கியது. புயலாக இருந்த மேகங்கள் மெதுவாக விலகி வானத்தில் ஓர் அழகான மயில் வண்ண ஒளி பரவியது. நிலம் நடுங்குவதை நிறுத்தியது. மரங்கள் திரும்ப நிமிர்ந்தன. பறவைகள் மீண்டும் பாடத் தொடங்கின. கிராமமே ஒரு மந்திர ஒளியில் பிரகாசித்தது. அந்த ஒளிக்குள் நின்ற குழந்தைகள் தங்கள் உள்ளத்திலிருந்த அன்பும் நன்மையும் தான் இந்த மாற்றத்திற்கு காரணம் என்று உணர்ந்தனர். கிருஷ்ணன் கொடுத்த மயிலிறகு அவர்கள் அனைவரின் நல்ல மனதை வெளிப்படுத்தும் ஒரு வழி மட்டும். அன்று முதல் கிராம மக்கள் எல்லோரும் ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக் கொண்டார்கள். தெய்வத்தின் கொடையாக கிடைக்கும் சக்தி என்பதே நன்மையும் அன்பும் நிறைந்த மனம். அந்த மயில் புல்லாங்குழல் குழந்தைகளின் நம்பிக்கையைப் போலவே எப்போதும் நல்லதை செய்ய உதவும் ஒரு தெய்வீக நினைவாக கிராமத்தில் பாதுகாக்கப்பட்டது. இன்றும் அந்த கிராமம் அமைதியாக மகிழ்ச்சியாக வாழ்கிறது. ஏனென்றால் அங்கு குழந்தைகள் தங்கள் மனத்தின் ஒளியால் உலகையே மாற்ற முடியும் என்று நம்புகிறார்கள். Thanks for watching. Subscribe me.